கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. கார்த்தி வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. தீபாவை எப்படியாவது பாட வைக்கணும். பாட வச்சா தான் வந்து அவங்களோட ஆசை வந்து பெரிய சிங்கர் ஆக்கிறத வந்து நிறைவேற்றி வைக்கணும். எப்படி செய்யலாம் அப்படின்னு அடுத்த பாட்டை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாட வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து அஃபிஷியலாகவே அம்மா முன்னாடியே அழைச்சிட்டு வந்து பாட வச்சா தான் அவங்களோட டேலண்ட்டை வந்து இவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் மொத்த குடும்பமும் அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆஃபீஸில். அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாயா வராங்க. மாயா வந்தானே கார்த்தி ஆஃபீஸ்க்கு உள்ளே போய் கார்த்திக்கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. நான் தான் மாயா சிதம்பரம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் இப்படி சாச்சிட்டீங்கல்ல அப்படின்னா, நான் எதுவும் செய்யலை. உங்கள் ஹஸ்பண்டை வந்து அவர் வந்து என் கூட வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தார், அதனால் அவர் தோற்று போனார். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு நடந்ததை பார்த்து எனக்கும் கூட வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம்லாம் சும்மா விட மாட்டேன், உன்னையும் தீபாவையும் நான் வந்து நல்லாவே இருக்க விட மாட்டேன், வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசினோன்னே, வாட் யூ மீன் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. உனக்கு நட்சத்திரா தெரியுமா அப்படின்னோடனே, நட்சத்திராவை பற்றி சொன்னோன்னே கார்த்திக் கொஞ்சம் லைட்டாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னே, என்ன அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னா, உங்களுக்கு எப்படி நட்சத்திராவை தெரியும்னோன்னே, நான் நட்சத்திராவோட தங்கச்சி தான். சிதம்பரத்தை வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்? அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேங்கிறதுக்காக தான் அவரோட பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கேன். எனது என் கம்பெனியை வந்து அழிச்சிடலான்னு பார்க்குறியா? உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன். உன்னோட ஆல்பம் வந்து எனக்காக உன் பொண்டாட்டி பாட மாட்டான்னல்ல, இனிமேல் உன் பொண்டாட்டியை வந்து எந்த இடத்துலையும் பாட முடியாத லெவலுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னோன்னே கார்த்தி வந்து செம மாதம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்க, நட்சத்திரா வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து போட்டி போட்டு என்னை மேலே ஆசைப்பட்டு மேலேருந்து கீழே குதிச்சு இப்போ ஜெயிலா உன் அக்கா வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லாமல் அறிவு இல்லாமல் நடந்துட்டா. நீயாவது கொஞ்சம் புத்தியோட உன் வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு அப்படின்னோடனே, தீபாவை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன், அவளை இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் பாட விட மாட்டேன் அப்படின்னோடனே, தீபாவை தொடணும்னா என்னை தாண்டி தான் தொடணும், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு கார்த்தி வந்து செம மாஸ் பண்ணுறாப்புல. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.